கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வருஷம் துவங்கி 10 மாதத்தை முடித்து 11வது மாதத்திற்குள்ளாக, நவம்பர் மாதத்திற்குள்ளாக கர்த்தர் உங்களையும் என்னையும் கிருபையாய் கொண்டு வந்திருக்கிறார். இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சபைக்கும் வைத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து தியானித்து அதில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரித்துக் கொள்ளப் போகிறோம். இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 31வது அதிகாரம் 25வது வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனித்து பாருங்கள். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். கர்த்தர் எப்படிப்பட்டவராம்? விடாய்த்து போன ஆத்துமாவை சம்பூரணம் அடைய பண்ணி தொய்ந்து போன ஆத்துமாவை அவருடைய பிரசன்னத்தினால், அவருடைய பலத்தினால் நிரப்புகிற தேவனவர். இந்த காலை வேளையிலும் நீ சோர்ந்து போய், விடாய்த்து போய், பலனற்ற நிலைமையில என்ன செய்வது என்று சொல்லி உன்னுடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் சோர்ந்து போய் நிற்கிறாயோ? நீதிமொழிகள் 24:10 இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயேயாகில் உன் பலன் குறுகினது என்று சொல்லி. தேவ பிள்ளைகளே, உன்னை சுற்றிலும் ஆபத்துக்கள், நெருக்கங்கள், பற்றாக்குறைகள், வியாதிகள், வேதனைகள் இவைகள் ஊடாக நீ கடந்து போய் கொண்டிருக்கலாம். இதன் நிமித்தம் உன்னுடைய உள்ளம், உன்னுடைய ஆத்மா தொய்ந்து போன நிலைமையில் இருக்கலாம். ஆனால் நான் ஒன்றை சொல்லுகிறேன். வசனத்தில் கர்த்தர் சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தம், தொய்ந்து போன ஆத்துமாவை நான் சம்பூரணம் அடைய பண்ணி. சம்பூரணம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? பூரண ஆசீர்வாதம், பரிபூரண ஆசீர்வாதம். தேவ பிள்ளையே, இன்றைக்கு நான் சொல்லட்டும், உங்கள் வாழ்க்கையில தொய்ந்து போன, சோர்ந்து போன நிலைமையை எல்லாம் கர்த்தர் மாற்றுவதற்காகவே உங்கள் வாழ்க்கையில் அவர் சம்பூரணமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்தருளுவார். நீங்கள் செய்கிற தொழிலா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், உங்கள் குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், எல்லா காரியங்களிலேயும் கர்த்தர் சம்பூரணமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்தருளுவார். உலக பிரகாரமான இந்த ஆசீர்வாதத்தை தருகிறது மாத்திரமல்ல, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அடுத்த பகுதி, சோர்ந்து போன எல்லா ஆத்துமாக்களையும் நான் நிரப்புவேன் என்று சொல்லி இருக்கிறார். தேவ பிள்ளையே, ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஒரு தேவ மனிதனோடு கூட கர்த்தர் இருப்பது பெரிய ஆசீர்வாதம். ஒரு தேவ பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையாய் இந்த பூமியிலே ஜீவிப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒரு தேவ பிள்ளை கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தாலே நிரப்பப்பட்டு, அவருடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டு நடத்தப்படுகிற வாழ்க்கை இருக்கிறதே, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒருவேளை உங்களுடைய ஆவியிலே, ஆத்துமாவிலே சோர்ந்து போய் நீங்கள் இந்த காலை வேளையில் இந்த காணொளியை பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ, இந்த மாதத்தில கர்த்தர் இந்த காலை வேளையில அவருடைய அபிஷேகத்தின் வல்லமையினாலே உங்களை நிரப்புவார். அபிஷேகம் சகல நுகங்களையும் முறிக்கும் என்ற வாக்கின்படி உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கிற அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் கடந்து வரும்போது, தேவ பிள்ளையே, நுகங்கள் முறிக்கப்படும். அபிஷேகம் கடந்து வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சம்பூரணமான ஆசீர்வாதத்தினாலே உங்களை அவர் நிரப்பி நடத்தி அருளுவார். எலியாவை பார்க்கும்போது, எலியாவின் மூலமாக கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். தேசம் முழுவதிலும் பஞ்சம் வரப்போகிறது. 1 ராஜாக்களின் புத்தகம் 17வது அதிகாரத்தின் சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நீ போய் கேரி தாற்றண்டையிலே உன்னை ஒளித்துக் கொண்டிரு. அங்கே அந்த ஆற்று தண்ணீரை நீ குடிப்பாய். உனக்கு காகங்களை கொண்டு உன்னை நான் போஷிப்பேன் என்று சொன்னார். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் போஷித்தார். அதற்கு பிற்பாடு சாரிபாத் என்று சொல்லக்கூடிய ஊருக்கு நீ புறப்பட்டு போ. அங்கே சாரிபாத்தில் ஒரு விதவை ஒருத்தி இருக்கிறாள். அவளை கொண்டு நான் உன்னை போஷிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அந்த வார்த்தையின்படி எலியா கடந்து போகிறார். கடந்து போன நாட்களிலே பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும்
அவளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பானையிலே எண்ணெய் எடுத்துக்கொண்டே இருக்கிறாள். எண்ணெய் வந்து கொண்டே இருக்கிறது. பானையில் இருக்கக்கூடிய மாவு எடுத்துக்கொண்டே இருக்கிறாள். வந்து கொண்டே இருக்கிறது, பெருகிக் கொண்டே இருக்கிறது. சம்பூரணமாக அவளும் அவருடைய வீட்டார் அனைவரும் இந்த தேவ மனிதனும் சாப்பிட்டார்கள். பஞ்சகாலம் முழுவதும் கர்த்தர் அவர்களை சம்பூரணமான ஆசீர்வாதத்தாலே நிரப்பினார். அது மாத்திரமல்ல, எலிசா என்று சொல்லக்கூடிய தேவ மனுஷன் எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை கேட்கிறார். என் எஜமானனே, நீர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும். எனக்கு உம்மிடத்தில் இருக்கக்கூடிய வல்லமை வரங்கள் எனக்கு வேண்டும். உம்முடைய காலங்கள் முடிந்து நீ கடந்து போக போகிறீர். எனக்கு நீர் பெற்றிருக்கிற அபிஷேகத்தை பார்க்கணும், 2 மடங்கு அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்டபோது அந்த எலிசா சொன்ன காரியம், அரிதானவைகளை கேட்டாய், ஆனால் நான் எடுத்துக்கொள்ளப்படுகிறதை நீ கண்டால் உனக்கு அந்த அபிஷேகம் இரட்டிப்பாய் வரும் என்று சொல்லி சொன்னார். அதன்படியே எலிசா எலியாவை விடாமல் பிடித்து கொண்டு கடந்து போனார். 2 ராஜாக்களின் புத்தகம் 2வது அதிகாரத்தின் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரத்தில் எலியாவின் மேலே இருந்த ஒரு சால்வை கீழே விழுகிறது. அந்த சால்வையை எலிசா எடுத்துக்கொள்ளுகிறான். அந்த நேரம் முதற்கொண்டு எலிசாவின் மூலமாக கர்த்தர் எலியாவின் இடத்துல இருந்த ஆவியின் வரத்தை பார்க்கிலும் 2 மடங்கு அபிஷேகத்தை தந்தார், வல்லமையை தந்தார், வரங்களை தந்தார். அதை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பக்கம் திருப்பத்தக்கதான கிருபைகளை தந்தார். எனவே இந்த காலை வேளையில இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளே, நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லட்டும். இந்த மாதத்துல உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினாலே உங்களை கர்த்தர் நிரப்பி சம்பூரணம் அடைய பண்ணுவார். உங்கள் ஆத்துமாவிலேயும் கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்து அவருடைய அபிஷேகத்தினாலே நிரப்பி உங்களை பலப்படுத்துவார். யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 26வது வேதவசனத்தை வாசித்து பார்க்கும்போது அந்த வேதவசனம் எப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்ற வாக்கின்படியே கர்த்தர் இந்த மாதத்தில் நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை மகிமைப்படுத்தத்தக்கதாக, தேவ பிள்ளையே, சத்துருக்களுக்கு முன்பதாக தேவன் உங்களுக்கென்று ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்ற வார்த்தையின்படியே அவருடைய பலத்தினாலே அபிஷேகத்தினாலே உங்களை நிரப்பி நடத்துவார். அவருடைய ஜனமாய் நீங்கள் இருக்கிறபடியினால் நீங்கள் எந்த இடத்திலும், எந்த ஸ்தானத்திலும், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். எனவே தேவ பிள்ளையே, இந்த மாதத்துல ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை தருவார். இன்னொரு பக்கம் கர்த்தர் உங்களை அவருடைய அபிஷேகத்தின் வல்லமையினாலே நிரப்பி உங்களை நடத்துவார். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி கொண்டு வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவர் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தின் வல்லமை கொண்டு நீங்க துதிப்பீங்க. அப்படிப்பட்ட மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதத்தில் தேவ பிள்ளையே, நீங்கள் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் உங்களை தொடர்ந்து நடத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? கிருபையும் இரக்கமும் மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளையிலும் ஆண்டவரே, இந்த அன்பு பிள்ளைகள் தோய்ந்து போன, சோர்ந்து போன, பலனற்ற நிலைமையில பாவமுடைய பிள்ளைகள் அமர்ந்திருக்கிறார்களே. ஒரு பக்கம் என்னுடைய சரீரத்தில் வியாதி வேதனை,
ஒரு பக்கம் என்னுடைய குடும்பத்தில் சரியான வருமானம் இல்லை, ஒரு பக்கம் கடன் பிரச்சனையினால நான் சிக்கி கொண்டிருக்கிறேன், ஒரு பக்கம் குடும்பத்தில் சமாதானம் இல்லை என்று சொல்லி உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லா கடன் பிரச்சனைகளும் மாறுவதாக, பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஊதிய உயர்வு, ப்ரமோஷன் இயேசுவின் நாமத்தினாலே இந்த அன்பு பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. குடும்பத்தில் ஆண்டவரே சமாதானத்தை சீர்குலைக்கிற எல்லா சத்துருடைய வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே முறியடிக்கப்படுவதாக. கர்த்தருடைய கிருபை நிறைந்த கரம் உடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை தொடர்ந்து நடத்தட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே என்னென்ன ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறார்களோ எல்லா ஆசீர்வாதங்களையும் உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் திரும்ப கொடுத்து அவருடைய வாழ்க்கையில கர்த்தாவே சம்பூரணமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நீர் கிருபையாய் உடைய பிள்ளைகளுக்கு தந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களும் பெற்று இந்த பூமியில உடைய பிள்ளைகள் சம்பூரண ஆசீர்வாதத்தோடு கூட வாழ்ந்திருப்பார்களாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அதே நேரத்தில் தொய்ந்து போன நிலைமையில, சோர்ந்து போன நிலைமையில, முன்பு போல என்னால் ஜெபிக்க முடியவில்லையே, பெற்ற பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை இழந்தது போல நான் உணர்கிறேன் அல்லது குறைந்தது போல நான் உணர்கிறேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட நிலையோடு கூட உடைய முகத்தை நோக்கி பார்க்கிற அப்பாவுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லார் மேலும் கர்த்தருடைய அபிஷேக அக்னியின் வல்லமை இப்பொழுது ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். ஆண்டவரே, தொய்ந்து போன எல்லா ஆத்துமாவையும் நான் நிரப்புவேன் என்று சொன்னவர் உடைய பிள்ளைகளை உடைய பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் வல்லமையினாலே நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உடைய பிள்ளைகளுடைய ஹல்லேலூயா வாழ்க்கையிலே, உடைய பிள்ளைகளுடைய உள்ளத்துக்குள்ளே, உடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாவுக்குள்ளே உடைய அபிஷேகம் நிறைந்திருப்பதாக கர்த்தருடைய கிருபை நிறைந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உடைய பிள்ளைகள் இந்த மாதத்தில் ஒரு பக்கம் ஆண்டவரே சம்பூரணமான ஆசீர்வாதத்தினாலும், இன்னொரு பக்கம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த பூமியில சுகித்திருப்பார்களாக என்று சொல்லி உடைய திருக்கரத்தில் நண்பு பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறேன். தொடர்ந்து உடைய கிருபையின் கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து உடைய பிள்ளைகளை கர்த்தர் தாமே நீர் கிருபையாய் நடத்தும், ஆசீர்வதியும், வழி நடத்தும் கிருபைதாரும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.